பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தின் வாக்குத்தத்தத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 135:13 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நம்ம தலைமுறைகளுக்கு அதை நாம் கொண்டு செல்ல முடியாது. அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் அவருடைய மேன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் அநேக காரியங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. சபை பிள்ளைகள் நாம் கடந்து சென்று அந்த நாளிலே கிறிஸ்மஸ் ஒரு புதுவிதமான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்தோம். கிறிஸ்மஸ் பிள்ளைகள் வந்து அந்த கிறிஸ்மஸ் அந்த உடை அணிந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் போயிட்டு அவர் பிறப்பை குறித்து நாம் சுவிசேஷம் அறிவித்தோம். அது மாத்திரமல்ல, அன்று இரவு போர்வை இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து நாங்கள் எஸ்பி கோயில் வரைக்கும் போயிட்டு அந்த பிள்ளைகள் போர்வை கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, மறுநாள் நீங்கள் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சாரீஸ், பிள்ளை சகோதரர்கள் கொடுத்த பேண்ட் ஷர்ட்டு, அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் பிரியாணி செய்து அந்த நாளிலே கர்த்தர் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. கரங்களை தட்டுவோமா? அவர் நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்த முடியாது. இந்த ஆண்டில் கொடுத்த வாக்கு தத்தத்தை, அதுதான் வாக்கு தத்தம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. பார்வன் கூட அருமையான வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை படித்துட்டு நம்ம நாளினுடைய கடந்து செல்வோம். யாத்ராகமம் புத்தகம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். யாத்ராகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மைக்கில் படிங்க சிஸ்டர், மைக் எடுத்துங்க. என்னுடைய வல்லமையை, யாருடைய வல்லமையை? தேவனுடைய வல்லமையை படிங்க. உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும். உன்னிடத்தில், யாரிடத்தில்? இது வந்து இல்ல, இது பார்வனுக்கு சொல்ற வார்த்தை. பார்வனுக்கு சொல்ற வார்த்தை பாருங்க. அப்போது கர்த்தர் மோசே, இன்னைக்கு அதிகாலமே எழுந்தது போய் பார்வன் முன்பாக நின்று, எனக்கு ஆபத்து செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு, விடாததால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருக்கும் இல்லை என்று நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலது வாதைகளாலும் உன் இருதயத்திலும் ஊழியக்காலும் ஜனங்கள் மேல் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் கையை நீட்டி உன்னையும் ஜனங்களை கொள்ளையினால் வாதிப்பேன். யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்லி பார்வன்கிட்ட சொல்றாரு. படிங்க சிஸ்டர். என்னுடைய வல்லமையை இடத்தில் காண்பிக்கும்படியாக, என்னுடைய வல்லமை இடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும் படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? பாருங்க, இது வந்து பார்வோனுக்கு வந்து மோசே மூலமா கட்டளையிடார். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. பார்வன் வந்து கொஞ்சத்துல அந்த ஜனங்களை அனுப்பிவிடல. அந்த அங்க இருந்த அந்த அடிமைத்தனம் பார்வனுக்கு இலகுவாய் போச்சு. அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பார்வனுக்கு இலகுவாய் போச்சு. இந்த ஜனங்களை வச்சு என்னவனா காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனதிலே அவன் திடப்படுத்தி கொண்டதினால், மனதிலே ஏற்றுக்கொண்டபடினால் ஆண்டவர் பார்த்தாரு, உன் மூலியமா என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துவேன்.
என் நாமத்தை நான் பிரஸ்தாபடி உன்னை நிலைநிறுத்தி சொல்லி பார்வனுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறாரு. பார்வனை உன்னை நிலைநிறுத்தின, என்னுடைய பிரஸ்தாபம் உன் மூலமா நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே பார்வன் மூலமாக நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாய் கர்த்தர் அந்த நாளிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வர முடியாய் பிரஸ்தாபப்படுத்தினார் நாமத்தை. இந்த நாளிலே அநேக ஜனங்களுக்கு தங்களுடைய உடைமைகளை ஒருவேளை உணவு கொடுத்து அந்த பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாய், ஏன்னா பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுனா யாரும் தெரியாத பிள்ளைகள், ஏதோ சாப்பாடு கொடுக்கும்போது தான் சோத்திரம்னுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அந்த காரியத்தை செய்வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் பார்த்தோம். சோத்திரம் சொன்னாங்க, ஐயா சோத்திரம் சொல்றாங்க, ஐயா சோத்திரம் சொல்றாங்க. அப்போ அவர் நாமம் பிரஸ்தாபம் அடையுது, கர்த்தர் நாமம் பிரஸ்தாபம் ஆகுது. அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம் மூலமாக அன்று பார்வன் மூலமாக கர்த்தர் பிரஸ்தாபம் ஆனார். இன்று நம் மூலமாக கர்த்தர் பிரஸ்தாபம் ஆக முடியாது. கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினார். கரங்களை தட்டுவோமா? பிரியமானவர்களே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கர்த்தர் ரட்சிக்கப்படாத முன்பாக பாவத்திலும் சாபத்திலும், அது மாத்திரமல்ல நான் பலவித கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களிலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். கர்த்தர் எப்பொழுதும், சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்வாரு, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 4, சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Thank you, Jesus. ரெண்டு மூணு படிங்க சிஸ்டர். 3 4 2 3 4 படிங்க. மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். இதெல்லாம் நம்ம எப்ப இருந்தோம்? யாரா சொல்ல முடியுமா? நான் பொய்ய பேசல, நான் வீணானது விரும்பல, யாரா சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த காரியத்தை நாம் செய்திருப்போம். இவ்வளவு காரியத்தை பாருங்க, சிம்பிளா சொல்லிட்டாரு. மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஆனாலும் நம்ம ரட்சிக்கப்படாத முன்னால நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம்? பக்தி உள்ளவர்களா இருந்தோம். கரங்களை தட்டுவோமா? பக்தி உள்ளவர்களா இருந்தா, அந்த பக்தி உள்ளவங்க தான் அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நம்ம ரட்சிக்கப்படாத முன்னால எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருப்போம். நிச்சயமா செய்திருப்போம். கடந்த வாரத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நான் சின்ன சாட்சி சொன்னேன். ரட்சிக்கப்படாத முன்னால எங்க வீடெல்லாம் ஒரு கிளப்புன்னு தான் சொல்லுவாங்க. கிளப்பு தான் அது. சாட்டர்டே நைட்டு எல்லாம் என் நண்பர்கள் எல்லாம் கடந்து வந்துடுவோம். இங்கே கடந்து வந்து எல்லாமே அந்த கார்ட்ஸ் விளையாடிட்டு சாரையும் குடிச்சிட்டு அப்படிப்பட்ட நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல நண்பர்கள் சென்னையிலேருந்து வருவாங்க. ஆனாலும் பக்தி வைராக்கியம் உண்டு. வீணானதை விரும்பணும், பொய்யை நாடணும், கர்த்தர் நாமத்தை அவமானப்படுத்தணும். இவ்வளவு காரியம் ரட்சிப்படுவதற்கு முன்பாக இதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நடந்தது. கிறிஸ்மஸ் ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவோம். குட் ஃப்ரைடே ஆனால் அந்த சிலுவை அந்த இதுக்கு போய் சிலுவை தியானத்துக்கு போயிடுவோம். இப்படிலாம் வாழ்ந்தோம். ஆனால் அந்த பக்தியை கர்த்தர் கண்டார். இவளை கொண்டு பக்தி தனக்காக ஏன் தெரிந்து கொள்ள கூடாது அப்படி சொல்லி நம்ம அனைவரும் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா.
பொய்யானதை நம்பணும், கர்த்தர் நாமத்தை தூஷித்தோம், அவமானப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, வீணானதை விரும்பணும். வீணான காரியங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள். அவர் நம்ம மன விருப்பத்தைப்படி செய்கிறவர். ஆனா வீணானதை அவர் செய்ய மாட்டார், வீணானதை செய்ய மாட்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தேர்ந்து கொண்டார். அந்த தேர்ந்து கொண்ட நிமித்தம் தான் நாலு சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நாமத்தை மகிமை. அது அப்போ அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய மகிமை அவமானப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். பிரியமானவர்களே, நம்ம எதற்காக பிரித்தெடுத்தார் கர்த்தர்? எதற்காக பிரித்தெடுத்தார்? கிறிஸ்தவாக நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அந்த அடிமை தனத்திலிருந்தும் இருந்திருக்கிற நேரத்திலே நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. எல்லாம் வேதனை, துன்பம், அவமானம் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்றைக்கு அந்த காலத்தை விட்டு நம் கர்த்தருக்குள் கடந்து வந்தோமோ, ஒரு புது சிஷ்யாய் கர்த்தருக்குள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருந்தோமோ, அதிலிருந்து நம் விடுதலையாக்கப்பட, அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுத்த கர்த்தர் இன்னும் சில அடிமைத்தனம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சில வேதத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை நாம் பார்த்து, ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இன்னும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குப்பா, இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உங்க தாய் தகப்பனாருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உன் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உன் கணவருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உன் மனைவிக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். இந்த அடிமைத்தனம், முதல்ல அடிமைத்தனம் பிரித்து எடுத்தார். ரட்சிப்புக்குள்ளாய் வந்துட்டோம், ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்துட்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி புசிக்கிறோம். அந்த நாளிலே மாதம் ஒரு முறை பரிசுத்த பந்தியில பங்கு பெறுறோம். இன்னும் சில காரியங்கள் நம்மிடத்துல ஒட்டி கொண்டு இருக்கு, ஒட்டி கொண்டு இருக்கு. ஆவியானவர் உணர்த்தும்படியாய் இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பழைய வருடத்தில், இந்த கடைசி வாரத்தில் நாம் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஒன்னமாய் நன்றி சொல்லியிருக்கிறோம், நன்றி சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நன்மைகள் வாழ்க்கையில பெருகதான் வேண்டும், அது சிறுகக்கூடாது. கரங்களை தட்டுவோமா? வாழ்க்கை நன்மைகள் உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னவர், அந்த பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் சிறுமைப்படக்கூடாது, வாழ்க்கையில் சிறுமைப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம அடிமைத்தனத்தை விட்டு வந்து அடிமைத்தனத்திலிருந்து உள்ள நுழைய நம்ம ஆயத்தமாக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 15, 13 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத, நல்ல இந்த வசனத்தை வந்து நீங்க படிக்கிறது மட்டும் இல்ல, அது உள்ள எழுதத்தில் இதுதான் முக்கியமான வசனம். திறவுக்குள் இதுதான் இன்றைக்கு கொடுக்க போற வார்த்தையில திறவுக்குள் இதுதான். இத நம்ம எங்க வச்சுக்கணும்? எழுதத்துல கண்ணில் பார்த்து எழுதத்தில் கொண்டு போகணும், கண்ணில் பார்த்து வாயில சொல்லி எழுதத்தில் கொண்டு போகணும். அவங்க படிப்பாங்க, அதை நீங்களும் கண்களை பார்த்து மனதார வாசிங்க. படிங்க சிஸ்டர், முதல்ல இருந்தே வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இது என்னத்தனம்?
அடிமைத்தனம். எங்க அடிமைத்தனம்? இங்க குறிப்பிட்டிருக்கா? எகிப்துன்னு குறிப்பிட்டிருக்கா? குறிப்பிடப்படல. என்ன தேசம்? என்ன தேசம்? அந்நிய தேசம். ரொம்ப முக்கியம். அந்நிய தேசம். அந்நிய தேசம்னா என்ன? பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம். புறஜாதியார் நம்ம அதை சேர்த்துக்கூடாது. அவங்கள தான் பக்தி உள்ள தனக்காக தேர்ந்துக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், முதல்ல அப்படி இருந்தோம், ஆனால் அவர் விட மாட்டார். அவரு பக்தி உள்ளவனை தமக்காக தேர்ந்து கொள்வார். இன்னைக்கு நம்ம ரட்சிப்பட முன்னால எல்லாமே எப்படி இருந்தோம்? எங்க இருந்தோம்? புறஜாதியாராக தான் இருந்தோம். விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். அவர் என்றைக்கு நம்ம ரட்சிப்புலாக கொண்டு வந்தாரோ ஆனால் சிலை வணக்கம் நம்மகிட்ட இல்லை, விக்கிரக ஆராதனை நம்மகிட்ட இல்லை. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அன்றைக்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவங்கெல்லாம் இப்படி நடப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்பா, அப்போது அவர் ஆபிரகாம் நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவம், அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. அந்த உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமா அறிய கடவாய் சொல்லிட்டாரு. இத சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு. 14 வாசிங்க சிஸ்டர். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பாருங்க, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை, அந்த ஜாதி யாரு? எகிப்தியர். ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். ஜாதியின் 7 ஜாதி கொடுத்தாரு. 7 ஜாதி இந்த யாத்ராம் புத்தகத்தில் 7 பேரை விளக்குவார். 7 எப்படி சொல்றாங்க? 7 ராஜாக்கள், 7 ஜாதிகளை ஆண்டவர் விளக்குவார். அந்த 7 அதுல இருக்கிற ஒரு ஜாதி எகிப்தியரை நான் நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்த்தாரா? எப்படி நியாயம் தீர்த்தார் ஆண்டவர்? யோசேப்பு இல்ல, அவர் சொன்னது நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி, யோசேப்பு மெசஞ்சர், அவ்வளவுதான். யோசேப்பு கொண்டு வந்தாரு. அவர் கொடுத்த வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை எடுத்து சொன்னாரு. ஆனா அதுவும் தெரிவிக்கணும் பண்ணாங்க. ஆனா நியாயம் தீர்ப்பது என்னன்னா, முதற் பேரான எல்லாவற்றையும் கொண்டு போட்டார். கரங்களை தட்டுவோமா? எகிப்தில் இருக்கிற முதற் பேரான எல்லாவற்றையும் கொண்டு போட்டார். அதனால்தான் பக்தியுள்ள தனக்காக தேர்ந்து முதற் பேர் எனக்காக கொடுன்றார். அல்லேலூயா. உனக்கு பிறந்த முதல் பலனை எனக்காக கொடு. அங்க முதற் பேரான எல்லாத்தையும் கொண்டு போட்டு நமக்கு அந்த கொண்டு வந்த நம்மை பாவத்தில் சாபத்தில் விடுதலை பெற்ற நமக்கு நம்ம முதற் பலனை எனக்கு கொடு என்றார். அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்பு பயங்கரமானது. பிரியமானவர்களே, அவர் நியாயம் தீர்த்தார்னா முடிஞ்சது, அவ்வளவுதான் கதை. முதல் மரணத்தில் அவங்க நரகத்தை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நியாயம் தீர்ப்பு, அவர் நியாயம் தீர்ப்பு. ஆனா அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, இந்நேரத்திலாவது நீ மனத்திரும்பி ஏற்ற கனியை கொடு. ஆண்டவர் சான்ஸ் கொடுக்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால தான் இங்க உட்காந்துருக்கோம். கரங்களை தட்டுவோமா? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாரு. யாரும் விட்டு வில, நான் விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் சொன்னவர் அவர். எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. அந்நேரத்தில் மனம் திரும்பி ஏற்ற கனிகளை கொடுத்தா நலமா இருக்குன்றாங்க. அதுதான் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைகளிலே நாம் கூடி ஏதோ வந்தோம் கடமையை செய்தோம் அப்படி புறப்பட்டு போகக்கூடாது. இந்த புதிய ஆண்டிலே நாம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்த அந்த தன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாய் நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய வழிகளின்படி நடக்க, வார்த்தையின்படி நடக்க
அப்பா நீ என்னை தெரிந்து கொண்டீர், அந்த வழியை விட்டு விலகாமல் நான் இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட சத்தியத்திலே நடக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தில் விடுதலை பெற நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டு சமூகத்தில் நாளிலே நாம் பாருங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12:41 வாசிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 12:41. யாத்ராகமம் 12:41. மைக்கில் வாசிமா. 430 வருஷம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கரங்களை தட்டுவோமா. பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி தங்களுடைய அல்லாத அந்நிய தேச பிரதேசங்களாயிருந்து தேசத்தை ஜெயிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். இங்கே என்ன போட்டு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் சேனைகள் எல்லாம் அடிமையிலிருந்து போயாச்சு. இன்னும் இங்க வந்தாச்சு கர்த்தர் சேனை. கரங்களை தட்டுங்க உற்சாகமா. அடிமைத்தனம் போயாச்சு. அவர் புறப்பட்டு வந்தவொடனே கர்த்தர் சேனையா மாறிட்டோம். கர்த்தர் சேனையா மாறிட்டோம். பிரியமானவர்களே, நம்ம என்றைக்கு ரட்சிக்குள்ளாய் கடந்து வந்தோமோ அன்றைக்கு அவருடைய கர்த்தர் அவருடைய சேனையை மாறிட்டோம். அவர் ஸ்தானாதிபதிகளை மாறிட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகளை நாம் கலைந்து போட்டுட்டா வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பலரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே அப்பா, இந்த சில குறைகளை ஆண்டவரே, அந்த 430 வருடம் ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்தில் இந்த வாழ்ந்த எங்களை உம்மை நோக்கி நாங்கள் வரும்போது உம்முடைய சேனைகளாக நாங்கள் மாறிட்டோம் ஆண்டவரே. உம்முடைய சேனைகளாக மாறிவிட்டோம் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, நான் புதிய வருடத்தில் கலந்து செல்லும் போது சில காரியங்களிலே நாங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விலகி நீர் எங்களை உங்களுடைய பரிசுத்த ஸ்தானத்துக்குள்ள எங்களை கொண்டு வர முடியாது. நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்ள முடியாது. ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். பிரியமானவர்களே, அதுல 3:7 படிங்க சிஸ்டர். 3:7 யாத்ரா 3:7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, நம்ம அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தில் சாபத்தில் இருக்கும்போது ஏதாவது சூழ்நிலையில நமக்கு ஊழியக்காரர் மூலமாக நாம தான் அது நம்ம மூலமாக அவள் குறைகளை கேட்கும் போது நம்ம ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம சபையில ஒவ்வொருவருக்காகவும் வியாதியில உள்ளவங்க, பலவீனத்தில் உள்ளவங்க, வேதனையில் உள்ளவங்க, பிள்ளை இல்லாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் தடை உள்ளவங்க, எவ்வளவு பேருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம தான் கர்த்தருடைய சேனை. நம்ம ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தை உபத்திரவத்தை எழுப்பி. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம். எகிப்தின் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரல் கேட்டேன். ஆலோட்டிகள்னா யாரு? நாம தாங்க. நாம தான் நாம் கொடுக்கிற கூக்குரல் தான். கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர். நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த உபத்திலிருந்து கொண்டு வந்த தேவன் நம் வாழ்க்கையிலே இன்னும் சில காரியங்கள் இருப்பதை நம்ம உணர்ந்து கொண்டால் கர்த்தர் புதிய வருடத்திலே நம்ம கொடுக்கப்படுற பாக்கியத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசித்து நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Thank you, Jesus.
உபாகமின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்ம என்ன சொல்லிட்டாரு? நம்ம அடிமைத்தனத்தை பாவத்திலிருந்து வந்துட்டோம், அதுல இருந்து வந்துட்டோம், பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைச்சாச்சு. வாலி பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமான ஒரு மெசேஜ், நல்லா கேட்டுக்கோங்க. அதனால இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாளை தினத்தில் நீங்க வந்துட போறீங்க, புது சிஷ்யாய் பிறக்க போறீங்க, புது மனுஷாய் பிறக்க போகிறீங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ரட்சிப்பை நாம விட்டுவிடக்கூடாது. கொடுத்த ரட்சிப்பை நாம் அப்படியே அந்த ரட்சிப்பிலே நாம் அப்படியே முன்னேறி செல்ல கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நம்மால் முடிந்த கர்த்தர்கள் ஊழியம் செய்ய, ஏதாவது காரியத்தில் கர்த்தர் ஊழியம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். பாருங்க, அவர் பிரித்தெடுத்த உடனே என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன ஆகிட்டார்? படிங்க சிஸ்டர். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக? அவர் சொந்தமா இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அவர் பரிசுத்தராக நாமும் பரிசுத்தம் இருக்கும்படி தான் தெரிந்து கொண்டார். பரிசுத்தத்தை பற்றி ரொம்ப காரியங்கள் இருக்கு. பரிசுத்தண்டா என்ன? லேவியாகமம், என்னாகமம், உபாகமத்தில் பரிசுத்தத்தை குறித்து அநேக காரியங்களை இதுதான் இந்த பரிசுத்த முறையிலே சொல்லும் போது எகிப்து தேச அடிமையாக இருந்ததும் தேவனை கர்த்தர் மீட்டுக்கொண்டு நினைவு கூற கடவாய். அது அசுத்தமான இடம், பாவம் நிறைந்த இடம். அது விடுதலை கொடுத்தார்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த பாவத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த பரிசுத்தத்தை எப்போதும் விட்டுவிடக்கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை நம்ம விட்டுட்டோம்னா வாழ்க்கையில பல காரியங்கள் வந்து நேரிடும். பரிசுத்தம் என்பது எப்படி அந்த பரிசுத்தை பெற்றுக்கொள்ளும் என்று நினைவு கூர்ந்தால் நீங்க ஆண்டவர் யாரு? பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்க, நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்ப பரிசுத்தர்கிட்ட பாவம் இருக்குமா? இல்ல, பாவம் இல்ல, அவர்கிட்ட இல்ல. அப்ப பரிசுத்தத்தை கெடுப்பது பாவம். அந்த பாவத்தை நாம் விட்டு பரிசுத்தத்திலே நாம் கடந்து செல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு 12 வசனம் தான். அந்த வசனம் நீங்க அது விரிவா சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த வசனத்தை நீ படித்தாலே போதும். நம்ம எதுல நம்ம இந்த பரிசுத்தத்தை காக்க முடியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க அந்த நான் நியாய தீர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர்? பூச்ச ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன், நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நியாயம் தீர்க்க நம்ம கடந்து செல்லக்கூடாது, ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம முதல்ல பாவத்தை மறித்து நீதிக்கு போயிடுச்சாச்சு, பாவத்தை மறித்து பரிசுத்தமாயாச்சு. அப்ப அந்த பரிசுத்தத்திலிருந்து மேலும் நாம முன்னேறி செல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறோமப்பா, என்னை ஒப்பு கொடுக்க, நீ பரிசுத்தராக இருந்தது போல நானும் பரிசுத்தத்தோடு நோக்கி பார்க்க. அப்பா இந்த ஆண்டு முழுதும் எவ்வளோ காரியங்களிலே உன்னை அசுசிப்படுத்தினப்பா, நான் அசுசிப்படுத்தினேன், உன்னை அவமானப்படுத்தினேன், எவ்வளோ என் ஆவி ஆத்மா செலுத்தினாலே எவ்வளோ காரியங்கள் விரோதமா செய்த ஆண்டவரே மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு ரொம்ப அவசியம் அவர்கிட்ட. அவர் மன்னிக்க தயப்படுத்தவர், ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் முடித்து கடந்து போக போறோம். புதிய ஆண்டிலே நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து முழுமையாய் பரிசுத்தத்தோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எப்படிப்பட்ட சோதனை, வேதனை, சகிப்பு, சஞ்சலம்
எல்லா சூழ்நிலையிலும் அந்த பரிசுத்தத்தை ஏற்காதபடிக்கு நாம் புதிய ஆண்டிலே நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். 1 யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப எல்லோருடைய வாழ்க்கையில கண்டிப்பா சோதனை வரும். சோதனை வந்து அதை சகித்து கொள்ளணும். சகித்தாதான் நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். பிரட்சமாக 3 பேர் சுவைச்சார் ஆண்டவர். 3 பேர் சுவைச்சாரு. தேவன் 3 பேர் சுவைச்சாரு. அதுல இயேசு ஒருவர். இயேசு சுவைச்சார்ல. யாரை கொண்டு சுவைச்சாரு? பிசாசு சாத்தானை கொண்டு சுவைச்சாரு. 2வது யோபை சோதிச்சாரு. யாரை கொண்டு சுவைச்சாரு? சாத்தானை கொண்டு சுவைச்சாரு. 3வது ஆபிரகாமை சுவைச்சாரு. ஆனா ஆபிரகாம் சோதனை, ஆண்டவர் வார்த்தைப்படி சோதனைக்கு இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமை யார் சோதித்தது? கர்த்தர் சோதித்தாரு. ஏன் காரணம் என்னவென்றால் அவங்க 2 பேரை வந்து சாத்தான் சோதிக்க விட்டு கொடுத்தார். தேவன் நேரடியாக விட்டு கொடுத்தார். ஏன்னா இயேசு வந்து அவருடைய குமாரன். யோபு வந்து சர்டிபிகேட் வாங்கணும். தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகினவன். அதனால தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. தேவனால் என்ன செய்ய முடியல. பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா ஆபிரகாம் அப்படிப்பட்டவன் அல்ல. சொன்னவனே அவன் அந்த பாவத்தில் தேசத்திலிருந்து விக்கிரகத்திலிருந்து கடந்து வந்தவன். விசுவாசம் என்ன சொன்னால் விசுவாசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். விசுவாசத்தின் தகப்பனா இருந்தான். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். பெரிய சோதனை. தன் ஒரே பேரான ஈசாக்கை பலியிடும்படி சொன்னாரு. கடந்து போனா. ஒன்னும் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா தெரியும் ஆண்டவர் சோதிச்சாலும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்புகிறவர். கரங்களை தட்டுவோமா? அவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆனா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கணும். சகிப்பு தன்மை. படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வசனத்துல பாருங்க, உத்தமம், அன்பு, ஜீவ கிரீடம். உத்தமம், அன்பு, ஜீவ கிரீடம். நம்ம இந்த 3 காரியத்துல சோதனை நிச்சயமா கொடுப்பார் ஆண்டவர். சோதனை நிச்சயமா வரும். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தமிழத்த அன்பு குரலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்ப பெறுவான்னா, பதிவு சிஸ்டர். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம இச்சையினால் தான் சோதிக்கப்படுகிறோம். நாம் தான் காரணம். சோதிக்கப்படுவது நாம் தான் காரணம். கர்த்தர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவர் சோதிக்க மாட்டார். அப்ப சோதனை யாரால வருது? நம்மளால தான். நம்ம இச்சையினால் நம் பாவங்கள் சோதனைக்கு வரும். ரட்சிக்கப்பட்டு நமக்கு சோதனை வருதுன்னா சோதனை கொடுப்பாரு. சோதனை வரும். ஆனா எப்படி வரும்? நம்மளால தான் சோதனை வரும். சோதிச்சாதான் பாக்கியவானா இருக்க முடியும்.
சோதனை சகிக்கிறவள் பாக்கியவான். அப்ப அந்த சோதனையில வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சோதிக்கல. இந்த சோதனை காரணம் நாம தான் நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இந்த சோதனை ஆண்டவரே அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. நமக்கு ஏன் எதனால இந்த சோதனை, நம்ம என்ன காரியம், ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் ஏற்படுதுன்னா அந்த தடுமாற்றத்தை எண்ணி, அந்த தடுமாற்றத்தின் சோதனையை எண்ணி நாம கொஞ்சம் உள்ளாங்க மனுஷனை ஆராயணும், ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆராய்ந்து பார்ப்பதினால் அந்த சோதனை சகித்துக் கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? சோதனை சகித்துக் கொள்ள முடியும் கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா. இல்ல சில காரியங்களிலே நாம் பார்த்து, ஆண்டவரே பக்தி உள்ளவன தெரிந்து உனக்காக தெரிந்து கொண்டது ஆண்டவரே, இருந்தாலும் பிசாசனவன் எங்களை வந்து சோதிக்கிறான், அது கூட உங்ககிட்ட கேட்டுதான் எங்களை சோதிக்கிறான், எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் அந்த சோதனை வர காரணம் நாம தான். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? தேவன்கிட்ட ஏசப்பா கிட்ட போவான். உன் பிள்ளைங்கள் இந்த காரியத்துல தடுமாறுறாங்க, தாறுமாறா போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சரி சில காரியங்களை அவங்களுக்கு விட்டு கொடு, சோதிச்சு பாரு, ஆனா ஜீவனை மட்டும் எடுத்துறாத. ஜீவனை கொடுக்கறவன் எடுக்கிறவன் நான் தான், என்கிட்ட தான் அந்த உரிமை இருக்கு. நீ அவங்க ஜீவன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை அவர் கொடுத்து கரங்களை தட்டுவோமா? என்ன சோதனை வந்தாலும் புரிஞ்சாதீங்க, வந்து சோதனையை வந்து வேற மாதிரி ஆக்குவாங்க. சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை அறியாதவர்கள் வேற ட்ராக்ல போடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ட்ராக்னு. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆனால் அந்த ட்ராக் நமக்கு வராது. ஏன்னா அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த சோதனை சகித்துக் கொள்கிற அந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு 12 வசனங்களை வாசித்து, ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ள இதெல்லாம் விட்டுணும்பா, நாஸ்தன் இருக்க பிள்ளைங்க 4 வீடு விட்டுடணும், நாம 31ஆம் தேதி விட்டுடணும். எவ்வளவு காரியங்கள் இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ஏசப்பா என்ன சொன்னார்? பாவம் செய்யாதவன் ஒருவன் இல்லை. பாவம் நம்ம வாழ்க்கையில் வரும், அது நாமளே தேடி போகக்கூடாது, அது வரும். அப்போ வந்து அது தள்ளி விட, அப்பால போ சாத்தானே, நீ அது சொன்னாலே அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆண்டவர் வசனம் தான் நியாயம் தீர்க்கும். நம் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தலும் விடுதலையாக்கப்பட்டுட்டோம். வந்தாச்சு, அங்கதான் இங்க வந்தாச்சு, மறுபடியும் அதுல போகக்கூடாது. ஆண்டவரே அதுல நான் கால் வைக்க கூடாதப்பா. புதிய ஆண்டுக்குள்ள நான் கால் வைக்கும் போது ஈத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலாக்கப்பட்டு, அடிமைத்தனம் என்பது எங்க பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், பொய், குற்றம், எவ்வளவு காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விடுதலை ஆயிட்டு. ஆண்டவரே மீண்டும் அந்த அடிமைத்தனம் நான் போகாதபடி உடைய பரிசுத்தத்துக்குள் நாங்கள் வளர, உண்மை பரிசுத்தோடு தொழுது கொள்ள எங்களை ஒப்புக்கொடுன்னு சொல்லி சில வசனங்களை பார்த்து நாம் இந்த வருடத்தை, கடைசி வாரத்தை கடந்து செல்வோம். முதலாவதாக ரோமருக்கு பவுல் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். நல்லா புரிஞ்சிருக்கோம். உங்க அன்பு எப்படி இருக்கணும்? மாயம் இல்லாம இருக்கணும், மாயமற்றதா இருக்கணும். நம்மளே பிடிச்சவங்க மேல நம்ம அன்பு செலுத்தினா அது உகந்ததல்ல.
நம்ம பிடிக்காத மேலே அன்பு செலுத்தணும். இது ஒரு அடிமைத்தனம். அவனை பிடிக்காது சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை நம்ம வாயில யூஸ் பண்ணக்கூடாது. அவன் கிட்ட சில காரியங்கள் தாறுமாறா இருக்கா, கூப்பிடுப்பா, இயேசு உன்னை இவ்வளவா அன்பு கூறுறாருப்பா, இயேசுவின் அன்பு பெரியது. அவர் இயேசு அன்பு எடுத்து சொல்லி அவனுடைய வழிகளை எடுத்துரைத்து, இப்படிப்பட்ட வழிகளை நீ போகக்கூடாது, அதனால அவனை நீ சபைக்கு வராத, நீ எங்க குடும்பத்தில் வராத, எங்க வாழ்க்கையில வராத, என் காரியத்தில் தலையிடாத அப்படி சொல்வது இயேசுவின் அன்பே இல்லை. அவரிடத்தில் வருவங்களை அவர் புறம்பு தள்ளல. நம்முடைய அன்பு என்பது சிலுவை மரணம். சிலுவை மரணம் எப்படி கொடியதானது உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அவரை துப்புனாங்க, அடிச்சாங்க, உடைமைகளை பற்றி பறித்து கொண்டாங்க, ஏளனமா பேசினாங்க. எவ்வளவு காரியங்கள். அவர் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவரே, இவர் அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். அந்த வார்த்தையில் எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா நீங்க? எவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்பு மாயமற்றதா இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் ஒருவரையும் என் வார்த்தையினாலே நோவு அடிக்கக்கூடாதப்பா, நோவு கூட அடிக்கக்கூடாது ஆண்டவர். எல்லோரும் அன்புடன் நான் அனுசரித்து போகணும். அந்த அனுசரிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அன்புடன் நான் எல்லாவற்றையும் அவளுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன். அன்பில்லாத அந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். தீமையை வெறுப்பித்து நன்மையை நான் பற்றி கொண்டிருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்க காணாதிருப்பீர்கள். தீங்கு என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்தர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் நம்ம கிட்ட இருந்தா தீங்கு நம்ம கிட்ட வராதுங்க. பிசாசம் வேலை காட்ட மாட்டான், பிசாசம் நம்ம கிட்ட வரவே மாட்டான். பரிசுத்தம் அவங்களோட இருக்கிறது, பரிசுத்தம் அவங்களோட கூட இருக்கிறார். அவங்க பரிசுத்தமா வாழறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம விட்டு விலகிடுவான், விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. எப்படிப்பட்ட ஒரு தீமை செய்திருந்தாலும் நன்மை செய்வது முதல் கடமையா இருக்கணும். தீமையை நன்மையால் வெல்லு. சங்கீதக்காரன் தீமையை நன்மையால் வெல்லு. முதல்ல வாழ்க்கையில தீமை என்ற மாயமற்ற அந்த அன்பை, அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலக்கணும். இந்த ஆண்டில ஒப்பு கொடுப்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லா மனுஷரிடத்திலும் அன்பாய் நீரங்களை நேசிப்பது போல நாங்களும் எல்லோரும் நேசிக்க கிருபை தாங்கப்பான்னு சொல்லி இந்த ஆண்டிலே நாம் கேட்டு புதிய ஆண்டிலே மாயமற்ற அன்பை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக படிங்க 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுது இந்த வசனம்? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க. ஆண்டவர் தன் சீஷர்களை சிநேகிதரேன்னு கூப்பிட்டாரு. சிநேகிதர் என்பது ஒரு நண்பன் கிட்ட எல்லாவற்றையும் சொல்லலாம். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு தெரியல. எங்க காலத்துல இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புங்கெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியாது. இப்போ கடந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதியோ ஒரு காலேஜ் வளாகத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்
அந்த மகள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கொண்டிருக்கும் போது, அது தவறான காரியம்தான். ஒரு காலேஜ் வளாகத்தில் அப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது. முதல் காரியம் அந்த பெண்ணுக்கிட்ட தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஒரு காலேஜ் வளாகத்தில் இரவு நேரத்தில், இரவு நேரம் பகல் நேரம் இது குறிப்பிடலை, ஒரு நேரத்தில் தனிமையாக இருக்கும்போது பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். பிசாசு உள்ள நுழைய காரணம், அந்த இடத்துல எப்படிப்பட்ட சிநேகிதன் நான் சொல்ல முடியாது. அந்த சிநேகத்தில், அந்த காரியத்தில் பட்சமா இல்லாதபடி பிசாசம் உள்ள நுழைஞ்சு அந்த மகளுடைய காரியத்தில் பூந்து விளையாடிட்டான். இது எவ்வளவு பெரிய குற்றம். அந்த காலேஜுக்கே பெரிய கெட்ட பேர். பெரிய எவ்வளவு பெரிய காலேஜ் அது. எத்தனை சயின்டிஸ்ட், எத்தனை பேர் மருத்துவர்கள், எத்தனை பேர் விஞ்ஞானிகள், எத்தனை பேர் அந்த காலேஜ் மூலமாக வெளியே வந்து தன் வாழ்க்கையில் ஜெயமாக ஓடிக்கொண்ட காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. அங்கே சீட் கிடைத்தே கஷ்டம். இந்த சின்ன காரியத்தினாலே அந்த காலேஜோட நேமே கெட்டு போச்சு. காரணம் என்னவென்றால் சகோதர சிநேகத்திலே பட்சமா இல்லாதபடி. தவறான காரியம். அந்த பட்சம் அளவுக்கு மீறக்கூடாது. சிநேகிதர்னா சிநேகிதரோட இருக்கணும். மற்ற காரியங்களை பேசலாம். இன்னைக்கு வந்து பாய்ங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்டு தான். ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்டுங்களே. நீ ரொம்ப உலகமே அப்படிதான் ஓடி கொண்டு இருக்குது. உலகமே இருக்கு. அந்த பட்சம் இல்லாதபடி சிநேகிதர்கள் பட்சமா இருங்க. பட்சம் என்பது சரீரம் அல்ல. சரீரத்தில் பட்சமா இருக்க சொல்ல ஆண்டவர். அந்த அன்பிலே, அந்த அன்பிலே பட்சமா இருங்க. சரீரத்தில் பட்சமா இருந்தா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. சமூகம் அது கீழே தள்ளிடும். இன்றைக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் பேரு கெட்ட பேர் ஆயிப்போச்சு. அந்த மகளை திருமணம் பண்றவன் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி ஆயிடும் அந்த மகளோட வாழ்க்கை. அது என்ன, அவனுடைய காதலனா கூட இருக்கலாம். பேர் இந்த அளவுக்கு ஆன பிறகு அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கிரியை நடந்து கொள்ள இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சிநேகிதருக்குள்ளே என்ன இருக்கு சொல்றாரு? சிநேகத்திலே, சம சிநேகத்திலே ஒருவர் பட்சமா இருங்க. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்க. ஹானர் பண்ணும். ஒரு தவறா சொல்ல, பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அந்த கணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இச்சை அடக்க ரொம்ப அவசியம். வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில அதிக பேர் இருக்காங்க. இச்சை அடக்கம் இருந்தால் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். இச்சை அடக்கம் என்பது சரீரம் மாத்திரம் அல்ல. நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுத்துவது ஒரு இச்சை காரணம். இச்சையான காரியம். நண்பர்களுக்குள்ள பொழுதுபோக்குறது ஒரு இச்சையான காரியம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த ஹானர் கர்த்தர் மட்டும் இல்ல, கர்த்தர் ஹானர் படுத்த மட்டும் இல்ல, அந்த வார்த்தையினாலே அவங்களே நம்ம ஹானர் பண்ண முடியும், கனப்படுத்த முடியும். இதுதான் சிநேகிதருக்குள்ள ஒரு பட்சமா இருப்பது. அன்பு பிள்ளைகள், 4 பிள்ளைகள் இந்த ஆண்டிலே ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து செல்ல போறாங்க. ஞானம் எடுத்தாலே நமக்கு தாழ்மை வந்துடணும். இயேசு எப்படிப்பட்டவர்னு யாருக்கு தெரியும்? யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். யோவான் ஸ்நானன் யாரு? முதல் தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் முதல் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டில் சாமுவேல். பெரிய
தீர்க்கதரிசி இயேசு. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை இந்த எப்படி மேன்மைப்படுத்துறாரு சொல்லி ஒரு 3 மாசங்களை பார்த்து மற்ற காரியங்களிலே நாம் அந்த சிநேகித பட்சம் கனம், சிநேகித பட்சம் கனம் கொடுப்பதிலே நம்ம முந்திக் கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். இது கர்த்தர் கொடுக்கிற கணம். அந்த சகோதர சிநேகத்திலே பட்சமாய் இருப்பது. எல்லாரும் சகோதரன் தான் சொல்றாரு ஆண்டவர். ரொம்ப இடத்துல தன்னுடைய சிநேகிதர்கள் கூட அவர் என்ன சொல்வாரு? சகோதரரே, சகோதரரே, சகோதர சிநேகத்திலே. சிநேகிதர் வேறு, சகோதரர் வேறு. சகோதர சிநேகர் ஆக முடியாது, சிநேகர் சகோதரர் ஆக முடியாது. ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிட்டாரு. சகோதர சிநேகத்திலே இயேசு பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில நீ என்னை மேன்மைப்படுத்தணும் அப்படி எதிர்பார்க்க மாட்டாரு. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்த பாருங்க. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். எப்படிப்பட்ட கணம் கொடுக்க பாருங்க. எனக்கு முன்னிருந்தவர், பிறக்காத முன்னாலே அவர் இருக்கிறாரு. அந்த கணத்தை கொடுக்கிறார். ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று கூறினார், சத்தமிட்டு கூறினார். அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்க்கணும். சகோதர சிநேகத்தோட ஒருவர் கணம் பண்ணுறதுல, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துறதுல நாம் முந்திக் கொள்ளணும். 2வது வசனம் பாருங்க, அவரே சொல்றாரு. 27 வாசிங்க சிஸ்டர். அவர் எனக்கு பின்வந்தும், அவர் எனக்கு பின்வந்தோம் என்னிலும் மேன்மையுள்ளவர். என்னிலும் பாருங்க, 2வது முறை சொல்லி அவர் எனக்கு பின்வந்தோம் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும். பாதரட்சணை என்னது? சில பேர் புரியாது பாதரட்சணை என்ன. இந்த வார்த்தை வித்தியாசமா. பாதரட்சணை செருப்பு, செருப்பு அவுக்கிறது கூட நானே பாத்திரம் நல்ல தாங்க. சிநேகித அன்பு, சகோதர சிநேகித அன்பு இதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பில்லாதவர்கள் அநேக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தன் சுய லாபத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, பணத்திற்காக தன் சரீரத்தையும் தன் ஈகத்தையும் அசுத்தமாக்கி கொண்டிருக்காங்க. சிநேகித அன்பு அவங்களுக்கு தான் இல்லை, அவங்ககிட்ட இல்லை. பாருங்க, அழகா சொல்லி அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவரோட பாதரட்சியும் அழிக்க நான் பாத்திரம் நல்ல, பாத்திரம் நல்ல, பாத்திரம் நல்ல. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 30 வாசிங்க சிஸ்டர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே. எத்தனை முறை அந்த வசனத்துல பாருங்க கர்த்தரை மேன்மைப்படுத்துறார் பாருங்க. அம்மோ மற்ற மத்தியில அவரை கனப்படுத்த, அவர் மேன்மைப்படுத்த, சகோதர சிநேகத்தோட பட்சியமா இருக்க நம்ம இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அவர் மேன்மையை மற்றவர்கள் சொல்ல சொல்ல, மற்றவர்களை கனப்படுவதை மாற்ற ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் அறிவித்தது போல, சொன்னது போல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என் முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னனே, அவர் இவர்தான். இயேசு கிறிஸ்து பத்தி நாம் மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம சகோதர சிநேகத்துடன்
ஒரு பட்சமாக இருந்து ஒரு கனம் பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். முதலாவது நான் சொன்னது, நம்ம அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கணும். 3வது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமாக இருக்கணும். கனம் பண்ணுறது ஒருவருக்கு முந்திக் கொள்ளணும். ஃபோன் பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஃபோன் பேசிட்டு ஒன்று ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற யார் என்னன்னு தெரியாது நமக்கு. ஃபோன் பேசுகிறவங்க அதில் ஃபோனில் விளையாடுறவங்க 2வது. இதில் தான் நான் சகோதர சிநேகத்தை சொல்கிறேன். ஃபோன் பேசிட்டு உடனே ஆஃப் ஆயிடுச்சான்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா பேசுவது வித்தியாசமாக இருக்கலாம், எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் பேசும்போது வித்தியாசம், அந்த வார்த்தை எதிர்ப்பு ஆளுகள் கேட்கும்போது ரொம்ப மனஸ்தாபப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. எந்த வார்த்தையாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல். ஃபோன் செல்ஃபோன் பேசுகிறீங்களா, நீங்கள் அவங்களை கனப்படுத்தினாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்காத போனாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி, ஃபோன் பேசும்போது நம்ம செல்ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சான்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. இதில் சகோதர சேகமும் கெட்டு போயிடும். நம் முகத்தில் நேருக்கு நேரா கனம் பண்றோம், ஆனா பின்னால கனவீனப்படுத்துறோம். கரங்களை தத்துவமா, நேருக்கு நேரா கனப்படுத்துறோம், அவருக்கு பின்னால கனவீனப்படுத்துறோம். எப்போதும் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம அவங்கள கனப்படுத்தினாலும் கூட பரவாயில்ல, கனவீனப்படுத்தக்கூடாது. ஒருவருக்கு கனம் பண்ணுங்க ஆண்டு சொல்றாரு. வார்த்தைனாலே கனவிடப்படும், அவங்க வேதனை ஆயிடுவாங்க, துக்கப்படுவாங்க, துயரப்படுவாங்க. என்ன இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, கிறிஸ்தவங்களா இருக்காங்களே, ஆலயத்துக்கு செல்றாங்களே, இயேசுடைய ரத்தத்தையும் சைத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க சொல்லி ஆண்டவரை கனவீனப்படுத்தக்கூடாது. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டு உற்சாகமா. இந்த ஆண்டோட இந்த காரியத்தை விட்டு விலகி இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனத்தை படிச்சு, ஏன்னா இதுல 3 காரியங்கள். நம்ம அன்பு மாயமற்றதா இருக்கக்கூடாது, தீமை வைத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கணும், சகோதர சிநேகத்தா ஒரு பட்சமா இருக்கணும், அதை கனப்பண்ணது முந்திக் கொள்ளணும். இந்த 2 வசனம் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். 9ம் 10 ரொம்ப அவசியம். இது இருந்தால் தாங்க உண்மையான மெய்யான பரிசுத்தம். அவர் பரிசுத்தா இருக்கிறது போல நாம் பரிசுத்தா இருக்க முடியாது. இந்த 3 காரியங்களிலே நம்ம வழி விட்டு விலகக்கூடாது. வாலி பிள்ளைகள் கூட இந்த வசனத்தை நாம் சொல்லி அப்பா யாருன்னா கனவீனப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை கனப்படுத்தணும். என் அன்பு மாயமற்றதா இருக்கக்கூடாது, எல்லோருமே அன்பு வைக்கணும். ஆண்டவரை அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், உன் நன்மை செய்கிட்ட அவங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டு வார்த்தை தான் சொல்லுது, பலன் ஒன்றும் இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 வாசிப்போம். வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 5, 44, 45 2 வசனத்தை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முதல்ல சத்துருக்கள் சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவோ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவோ ஜெபம் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்போசிட். ஆண்டு அதெல்லாம் மறந்துட்டு இந்த வகையா செய்யுங்க. அன்பா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, பட்சமா இருங்க. என்ன அறிவுரை சொல்ற பாருங்க. மலை சொன்ன உபதேசம், ஆண்டவர் தன் வாயினால் சொன்ன உபதேசம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா. அவர் பாவிகளை தான் சிநேகித்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம இயேசுடைய பிள்ளைகள் அப்படிதான் வாழ்க்கையில் இருக்கணும்.
வாழ்க்கை எல்லோரும் சிநேகிதரா நினைக்கணும், சிநேகிதியா நினைக்கணும். இச்சையோடு எந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்தா அவனுக்கு கிடைக்குமா? இது மாயமற்ற மாயமுள்ள அன்பு, மாயமற்ற அன்பு இல்லை, மாயமுள்ள அன்பு. நம்ம கொடுத்தாதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த 5:44 வசனத்தை ஒரு நாள் வாசிங்க, வாசிங்க. இப்படி ஒரு காரியத்தில் கர்த்தர் சொல்றாருன்னா நம்ம அதை வாழ்க்கையில் எல்லாட்டும் பற்றி கொண்டிருக்க, அப்ப நீங்க தொடர்ந்து அந்த வார்த்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும். தேவ சமாதானம் அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு யார் யாருக்கு நன்மை செய்யணுமோ கர்த்தர் உங்க மூலமா நன்மை செய்வார். நிச்சயமா அதுக்குண்டான வழிவாசல்களை உண்டாக்குவார். பாவம் செய்கிறவனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. பாவம் செய்கிறவன் யாரால் உண்டானவன்? பிசாசினால் உண்டானவன். நாம பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைச்சாச்சு. இது பாவத்துல போகக்கூடாது. அந்த பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விடணும், இலக்கத்தை பெற்றுக் கொள்ளணும். புதிய ஆண்டில் அதான் நடக்க போகுது நமக்கு. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், 11 வாசிங்க. வாசிக்கிறோம். வாசித்து நீங்க இதை குறித்து வச்சுங்க. 11 21 வசனங்களை வாசிப்போம். இதை நீ முக்கியமானது சொல்லி நம்ம முடிக்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். 11 வாசிங்க சிஸ்டர். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில அசதி இருக்கக்கூடாது. அசதி இருந்தா கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கு வர முடியாது. அசதி நம்ம கிட்ட இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ கம்பெனியில் வேலை செய்ய போறோம், ஒரு வேலையில கொடுக்குறாங்க. அந்த வேலையில அசதியா இருந்துட்டுன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா ஆயிடும். அந்த அந்த நேரத்தில் செய்யற வேலை தான் சக்சஸ் ஆகும். பத்மராய ஐயா ஒரு சாட்சி சொன்னாரு, அருமையான சாட்சி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயா, என் வாழ்க்கையில நான் அந்த டியூட்டியில அப்பாயிண்ட் பண்ணும்போது பல சோதனைகள், பல காரியங்கள், பயம் கூட வந்தது. பெரிய போஸ்ட்ல போறாரு, ஐயாவுக்கு அந்த பயம் ஏற்பட்டு பாருங்க. தூரத்துல பாக்குறாரு, அந்த தான் போக வேண்டிய வேலைக்கு தூரத்துல பாக்குறாரு. பார்த்த கையோட அந்த அந்த இடத்துல தன்னை என்ன பண்றது, தன்னை ஆதாயப்படுத்திக் கொண்டார். அந்த வேலைக்கு தன்னை ஆர்வமுடன் தேற்றிக் கொண்டார். ஏன்னா போது பெரிய போஸ்ட், இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம வெளியே போறோம், எப்படி இருக்குமோ அதை நினைச்சு அவர் அசதியா இல்லை. அந்த வேலை குறித்து ஒருத்தர் நின்று திங்க் பண்றாரு. இந்த வேலையில போனா நமக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும். ஆனா அந்த நேரத்தில் அவர் அசதி வந்துட்டா அதை ஜெயித்திருக்க முடியாது. கிளம்பி போயிட்டாரு. அங்க போன உடனே அவருக்கு நல்ல வரவேற்பு. அவர் வேலையில அந்த அசதி மட்டும் வந்துட்டா அந்த ஜெயத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு வாழ்க்கையில் இப்படிதான். நம்ம முன்னேறி போக 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 அசதி நம்ம கூட வரும். அசதின்னு ஒண்ணு வந்துட்டா நம்ம ஜாக்கிரதா இருக்கணும். அசதி வந்துட்டா நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதா இருக்கணும். அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவியான பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த பலம் அனலா இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? படிங்க சிஸ்டர், வசனம் படிங்க. ஆவியிலே அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இருக்க, அசதியாய் செய்கிற ஊழியம் சபிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவர் சொல்றார். எரேமியால இருக்க அந்த வசனம், ஊழியத்தை அசதியா செய்யக்கூடாது. அன்னைக்கு கூட வந்துட்டாங்க, எல்லாம் போகணும், கிளம்பி போகணும், உற்சாகமா போகணும். கிளிப் போட்ட ஜானே பார்த்துருப்பீங்க. ஐயாலாம் எவ்வளோ சந்தோஷமா அந்த காரியங்கள் செய்கிறாரு. நம்ம சீனிவாச ஐயா ஓடி ஓடி போய் சாப்பாடு அந்த பெட்ஷீட்டை கொடுத்து இரவுல எல்லாம் சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் கடந்து சென்னோம். நம்ம கார்த்திக், சங்கர் எல்லாமே அவ்வளோ பெரிய எப்படி ஊழியம் செய்ய எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்?
உற்சாகமாக இருக்கணும். அதில் வசதி மட்டும் வரக்கூடாது. வேலைக்காரங்கள் அப்படிதான், ஊழியமாக அப்படிதான். வேலைக்காரன் வசதி வந்தால் முதலாளி நம்ம சும்மா விட மாட்டான், தூக்கிடுவான். ஊழியத்தில் அப்படிதான், எஜமான் நம்மளை சும்மா விட மாட்டா, கேள்வி கேட்பாரு, கரங்களை தட்டுவோமா. இதெல்லாம் நம்ம இந்த வருடத்துக்குள்ளே விட்டுருணும். ஊழியன்ட்டாலே கரெக்டாக வந்துடணும், அசதி வரக்கூடாது. சபைக்கு வர்றது அசதி இருந்துட்டா அப்படியே தான் நம்ம இருக்க முடியும். இந்த வருடம் பொழுது அப்படி தான், அந்த அசதி 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 வாழ்க்கையில் அதை நம்ம கொண்டு வரக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. நமக்கு ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை குறித்து இது நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது. இது நடக்காது, இது கிடைக்காது, இதை பெற்றுக்கொள்ள முடியாது, அது எல்லாமே அவிசுவாச வார்த்தைகள், நெகட்டிவ் தாட்ஸ். அது எப்பவுமே நம்ம இந்த ஆண்டோட அதை முடிச்சு கொள்ளணும். அடுத்த ஆண்டிலே அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா ஓடணும். வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுங்கன்னு பவுல் சொல்லியிருக்காரு. இந்த பவுல் தான் எழுதியிருக்காரு ரோமருக்கு, அவர் தான் எழுதினாரு. சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரம் வருதா பொறுமையா இருங்க, உபத்திரம் வருதா பொறுமையா இருங்க. யோக உபத்திரத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, எப்படி உபத்திரம் அவர் பொறுமையா இருந்தாரு. பொறுமையா இருந்ததுனால தான் எல்லாத்தையும் ரத்தத்தினை பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டுவோமா. எல்லாத்தையும் ரத்தத்தினை பெற்றுக்கொண்டார். உபத்திரத்தை பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க, உறுதியாய் தரித்திருங்க. ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம சபையில் ஜெபம் 21 நாள் ஜெபம் நடந்தது. சகோதர சகோதரி எல்லோரும் வந்து தொடர்ந்து அந்த ஜெபத்தை செய்திருக்கீங்க. அது உண்டான பலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபிக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க ஜெபத்தில் அதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன வேண்டும்? உறுதி வேண்டும், உறுதி வேண்டும். நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரத்தில் பொறுமை, ஜெபத்தில் உறுதி, ஜெபத்தில் உறுதி. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நான் முடிக்கிறேன். நீங்க போய் வீட்டில் போய் எல்லாவற்றையும் பொறுமையா படிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லணும். தீமை ஒருத்தன் தீங்கு செய்தான், தீங்கோட அவனை மறுபடியும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது. அவன் நன்மை செய்து அந்த தீமை விட்டு விலக அவன் வழிவாசல் உண்டாக்கணும். கரையில தட்டுமா. கடைசி வசனம் 26 வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினால வெல்லணும். இதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆண்டிலே நாம மாயமற்ற அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும். தீமை வைத்து நன்மை பற்றி கொண்டிருக்கணும். சகோதர சிநேகத்தில் ஒரு பட்சமா இருக்கணும். கனப்பனதை ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளணும். அசதீராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவில அனலா இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். உபத்திரத்தில் பொறுமையா இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். இந்த காரியத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சில காரியங்களை என்னை விட்டு இருந்தா, இதை படிச்சதுல நீங்க இந்த வசனத்துல எதுல நீங்க தரித்திருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அசதி எல்லாருக்கும் இருக்கும். முக்கியமா அசதி வந்துட்டாலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அசதி என்பது நமக்கு லேட்டா போயிடலாம் சர்ச்சுக்கு. இந்த வருஷத்தோட முடிச்சுக்கணும். இதை இந்த வருடத்தோட நம்ம லேட்டா வருது முடிச்சுக்கணும். அடுத்த வருடம் 8 மணிக்கு நீங்க சபைக்கு வாங்க. 8:30க்கு வந்தா போதும். 8 மணிக்கு நான் முழங்கால் போட்டுருவேன். இங்க முழங்கால் போட்டுருவேன். ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். 8 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள் 8 மணிக்குள்ள அந்த பாக்கியத்தை வருட புதிய ஆண்டில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். யார் யார் இதை பொருத்தனை பண்றீங்க? நான் 8 மணிக்குள்ள வந்துடுறேன். கரங்களை உயர்த்துங்க, நான் பார்க்குறேன். உயர்த்துங்க, உயர்த்துங்க, சொல்லுங்க. நான் 8 மணிக்குள்ள வந்துடுறேன் சபைக்கு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். அப்ப கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. புரியுதுங்களா? அதனால ஆவியானவர் சபைக்கு சொல்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ நன்மைகள் செய்துட்டார் ஆண்டவர். அவருக்கு
எல்லாவற்றிலும் நாம் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் சபை கரெக்டான நேரத்துக்கு வரது ஊழியம் தான். அல்லேலூயா. கரெக்ட் நேரத்துக்கு வரது ஊழியம் தான். வருடம் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் அப்படி தான் கொஞ்சம் தவறி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் தூக்கம் வரக்கூடாது. தூக்கம் என்ன கொடுக்கும்? தரித்திரத்தை உண்டு பண்ணும். நல்லா தெரிஞ்சுங்க. தூக்கம் கந்தையை உறுத்தும். கந்தன்னா தரித்திரம். கந்தனா தரித்திரம். தூக்கம் வந்தா இயேசுவின் நாமத்தினாலே கொடிந்து கொள்ளுகிறேன் சொல்லி பாருங்க. நீங்க உடனே கெட்டா ஆவியான கெட்டா பண்றாரு, ஏஞ்சிருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தூக்கமே வராது. நைட்டு 10-11 மணிக்கு சுரேஷ் 9:30 மணி இருக்கும் கூப்பிட்டாரு. நைட்டு 9:45 கூப்பிட்டாரு. படுத்துட்டோம், ஜெபம் பண்ணி படுத்துட்டேன். கூப்பிட்டாரு, ஐயா தூங்கிட்ட, சாரி ஏன்ப்பா சாரி சொல்ற? இல்லை நாளைக்கு நீங்கள் படுத்துட்ருப்பீங்களே, நான் படுத்தா கூட கரெக்டாக என்ன காரியம் நான் சொல்லிவிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ரோக்ராம் கொடுத்தேன். அதனால் தூக்கம் வந்துட்டா சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, கேளுங்க. ஐயா இந்த தூக்கத்தின் மயக்கம் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையில் நான் தூங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உனக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். சபையில் வர 3 மணி நேரம் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அடுத்த வருடம் நம்ம எதுலையுமே லேட்டாக வரக்கூடாது. அடுத்த வருடம் எப்போ எப்படி வரணும்? நம்ம லேட்டஸ்ட்டாக வரணும். கரங்களை தட்டுவோமா? நம்ம லேட்டாக வரக்கூடாது, லேட்டஸ்ட்டாக வரணும். ஆண்டவர் சீக்கிரமாக வரணும். சீக்கிரமாக வந்து ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் போகணும். ஆண்டவர் நேரத்தை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயுசு நாட்களை கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா? ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடும்.